வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு எங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் கவுனி அரிசி நல்லா 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் நைட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் பாசிப்பருப்பு தேவைக்கேற்ப, மிளகு, சீரகம், கொஞ்சம் தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் நெய்யில் தான் நான் தாளிச்சிருந்தேன். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன். நம்மளுக்கு நல்ல குழைவாக வெந்துடும். சூப்பரான சுவையான கவுனி அரிசி பொங்கல் 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஒரு 2-3 விசில் வச்சுக்கோங்க, நல்லா வெந்து வந்துடும். கூட இன்றைக்கி மிளகு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு நான் வச்சுருந்தேன். கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கூட இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் தான் நான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசால் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பொங்கல். ஆனால் ஆறுனா நல்ல கெட்டியாயிரும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் பேஷண்ட் ரொம்ப நல்லது. அரிசி கொஞ்சம் சிகப்பரிசி, கவுனி அரிசி மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சம் வெந்தயம்லாம் தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப போட்டால் சுவையான சாம்பார் ரெடி. இந்த கவுனி அரிசி பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் நீங்கள் கூட சட்னி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். சுவையான கவுனி அரிசி பொங்கல் தயார். நம்ம கஞ்சியாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் இனிப்பு பொங்கல் போட்டு, அது கருப்பட்டி போட்டு, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கவுனி பொங்கல் சூப்பராக இருக்கும்.